ஐயா இந்த மருத்துவம், கல்வி இத பத்தின நிலைப்பாடுகள் எப்படிங்கய்யா இருக்கு? ஐயா, மருத்துவத்தை வந்து நம்ம தொழில்னு பார்க்காம சேவையா மாத்துற அளவுக்கு எல்லா வகையிலையும் நம்ம நடவடிக்கை எடுக்கணும்யா. மருத்துவர்கள எல்லாமே மருத்துவர்கள சொல்லும்போது மருத்துவர்கள் எல்லாமே அரசுடைமையாக்கப்படணும். மருத்துவமனைகள் எல்லாமே தனியாருக்கு இனிமேல் தனியார் மருத்துவத் தொழில பொறுத்த மருத்துவத்த பொறுத்த மட்டும் எல்லாமே அரசுடைமையாக்கப்படணும். எல்லா மருத்துவமனையுமே அரசுடைமையாக்கணும். அடுத்து கல்வி அதே மாரி மருத்துவர்களுக்கு நல்ல அதிகாரமும் குடுக்கணும், நெறைய சம்பளமும் குடுக்கணும்யா. ஒரு இப்ப நிர்வாகத்துல இருக்கக்கூடிய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட நிர்வாகத்துல உச்சபட்ச தலைமை நிர்வாகி என்ன அதிகாரத்த வச்சிருக்காரோ, அந்த நிர்வாகத்த எல்லா மருத்துவரும் பெறும்படியான அதிகாரத்திலயும் அவங்கள கொண்டு வரணும். அதே மாரி சம்பளத்திலயும் அவங்கள உயர்நிலைக்கு கொண்டு வரணும். இப்ப கல்வி அடுத்து நம்ம பார்க்கும்போது, எல்லா கல்வி நிலையங்களுமே, நிறுவனங்களுமே அரசுடைமையாக்கப்படணும்யா. இப்ப இன்னைக்கு இப்ப வந்து நம்ம ஏப்ரல் மாதம் இருக்கோம். எ வர்ற மே முடிஞ்சோனே ஜூன் மாசத்துல நமக்கு இந்தியாவுல 10,000 பல்கலைக்கழகம் வேணும். இன்னைக்கு +2 முடிச்சவங்களுக்கு இந்திய மாணவர்கள் சேர்றதுக்கு, கல்லூரியில சேர்றதுக்கு 10,000 பல்கலைக்கழகங்கள் வேணுங்க. ஆனா இன்னைக்கு நம்மகிட்ட இல்லைங்க. இன்னைக்கு அவசரத்துக்கு நமக்கு 2,000 பல்கலைக்கழகங்கள்னாலும் இருந்தா தாங்க இப்ப பரீட்சை எழுதியிருக்கக்கூடிய +2 மாணவர்களுக்கு நம்ம அட்மிஷன் போட முடியும். ஆனா நம்மகிட்ட அந்த வசதி இல்ல. 100 பேர் படிக்கிறாங்கன்னா 7 பேர்லேருந்து 8 பேர் வரைக்கும் தாங்க நம்ம க கல்லூரிகள்ல சேர்க்கறதுக்கு நம்மகிட்ட இடமும் இருக்கு, வசதிங்க இருக்கு. அப்ப மாவட்டந்தோறும் நமக்கு ஐஐடி, எய்ம்ஸ், ஐஐஎம்ன்ட்டுன்னு நம்ம ஆர்இசி, என்ஐடின்றோம்ல அந்த மாரி உயர் தொழில்நுட்ப கல்வி நிலையங்கள், மருத்துவ கல்வி நிலையங்கள் வந்து மாவட்டந்தோறும் இன்டர்நேஷனலுக்கு நம்ம தான் ஸ்டாண்டர்ட் குடுக்குற அளவுக்கு சிலபஸை உருவாக்கி நம்ம அமைக்கணுங்க. அது போக நம்ம நாட்டிலேயே இருக்கக்கூடிய நம்ம பாரம்பரியமான சாஸ்திரிய கலைகளை, நாட்டுப்புற கலைகளை, புது வகையான படிப்புகளையும் நம்ம உருவாக்கணுங்க. மேக்னட்டிக்ஸு, பயோஃபில், வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு, வேஸ்ட் லேண்ட் மேனேஜ்மெண்ட்டு, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, வாட்டர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, சாலிட் வேஸ்ட்டை பற்றி படிக்கிறதுக்கு, சோலாரு, விண்டு, சி சயின்ஸே நமக்கு பல்கலைக்கழகங்கள் நிறைய வேணுங்க. லேண்டை பற்றி படிக்கிறதுக்கு, சவுண்டு, ஹீட்டு படிக்கிறதுக்கு, ஜியாகிரபிக்கல், ஜியாலஜி, டிரான்ஸ்போர்ட் பற்றி, ஃபியூல் டெக்னாலஜியை பற்றி படிக்கிறதுக்கு, இந்த மாதிரி நான் கன்வென்ஷனல் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய நம்மளோட பாரம்பரிய எனர்ஜி இருக்கு பாருங்க, அதை பற்றிய படிப்புகளுக்கு, லைட்டு போன்ற பல்வேறு துறைகளுக்கு புதிய படிப்புகளை உருவாக்கணும், புதிய பல்கலைக்கழகங்களை உருவாக்கணும். நம்ம வாய்ப்பேச இயலாத அந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்கலைக்கழகங்கள் வேணும். ஸ்பெஷல் சைல்டுக்கு பல்கலைக்கழகங்கள் வேணும். நம்ம பிளைண்ட் பீப்புளுக்கு நமக்கு உடனடியாக பல்கலைக்கழகங்கள் வேணும். இது போக வந்து நமக்கு அது போகங்க நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி தொழில் முனைவோருக்கு பல்கலைக்கழகங்கள் நிறையா வேணுங்க. அப்புறம் நம்ம இது இறந்தவர்களை பற்றி ஏற்கனவே பேசியிருந்தோம். இறந்தவர்களை அரசாங்கம் எடுத்துக்கிச்சுனாக்க இந்த விபத்தில் உறுப்புகளை இழக்கிறவங்களுக்கும் அவங்களோட உடல் உறுப்புகளை எடுத்து நம்ம காப்பாற்றுறதுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. ஒவ்வொரு ஒன்றியம் தோறும் ஒரு தாலுகா ஹெட் குவார்ட்டர்ஸில் 2 ஒன்றியம் பிளாக் அப்படின்ட்டு சொல்கிறோம்ல, பிளாக் வந்து 2 பிளாக் இருக்கும். ஒவ்வொரு பிளாக்கும் குறைஞ்சது 100 படிப்புகள் இருக்கக்கூடிய கல்லூரிகள் கண்டிப்பான முறையில் அமையணியா. யூஜியில் ஒரு 50, பல்துறை டெக்னிக்கல், பாலிடெக்னிக்ன்ற பல்துறை தொழில்நுட்பத்தில் இன்ஜினியரிங் இந்த மாதிரி தொழில்நுட்ப கல்வியும் ஒரு ஆர்ட்ஸும் சயின்ஸ் பற்றிய எல்லாம் சேர்ந்து ஒரு கீழ்நிலை படிப்பாகவே ஒரு 100 பாடத்திட்டங்களோட கல்லூரிகள் இருக்கணும். அப்புறம் மேல்நிலை படிப்பு பிஜி கோர்சஸ் ஒரு 50-60 நாளும் பிஹெச்டி கோர்சஸோட நமக்கு ஒவ்வொரு ஒன்றியத்துக்குமே கல்லூரிகள் வேணுங்க. அப்புறங்க மாணவர்களுக்காக வந்து நம்ம மாவட்டம் தோறும் மியூசியம் வைக்கணுங்க. அந்த மாவட்டத்தில் வாழ்ந்த பெரிய உலக தலைவர்கள்லாம் இருக்காங்க. அவங்களோட சிலை, அவங்களோட படம், அவங்கள பற்றிய புத்தகங்கள், அவங்கள பற்றிய தகவல் எல்லாமே சேமித்து அங்கே வைக்கணுங்க. அதே மாதிரி அந்த மாவட்டம் தோறும் அந்த மாவட்டத்தில் வந்து என்ன புவியோட சிறப்பு, அந்த புவியில் மட்டுமே விளையக்கூடிய பொருள் அல்லது உயிர், ஒரு ஆடோ, ஒரு மல்லி, இந்த நம்ம மதுரையிலாம் மல்லின்றோம், அந்த மாதிரி அந்த புவிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை பற்றிய தகவல்கள், அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வரலாற்று சின்னங்கள் அனைத்தும் ஒரு இடத்துலயே இருந்து உலக மாணவர்கள் பூரா வந்து பார்க்கறது மாதிரி நம்ம செய்யணுங்க. இப்போ நம்ம இந்த கல்வி நிலையங்களை பற்றி பேசும்போது இத்தனை யூனிவர்சிட்டி வேணும், இத்தனை வகையான படிப்புகள் வேணும் அப்படின்ட்டு சொல்கிறோம். இதுக்கெல்லாம் நம்ம உலகத்தர வாய்ந்த சிலபஸை ஏற்படுத்துறது மூலமாக நம்மளே உலகத்துக்கு வழிகாட்டியாக இந்த கல்வியில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உலக மாணவர்கள்
உலகத்தரமான கல்வியை நோக்கி இந்தியாவுக்கு ஒருத்தர் வந்தா கூட நம்ம அவங்கள வச்சு நம்ம 100 பேர் அவங்களோட பொருள் அவங்களோட பொருளை வச்சுட்டு நம்ம 100 பேரை படிக்க வைக்கலாங்க. நம்ம உலக மாணவர்களை ஈர்க்கும்படியான கல்வி நிலையங்களை உடனடியா உருவாக்கணுங்க. அப்ப கல்வி நிறுவனங்களை பற்றி பேசும்போது நீங்களும் எல்லாரும் மாதிரி நோட்டு புத்தகத்தை தானே படிக்க சொல்றீங்க? இல்லைங்க. நோட்டு புத்தகம் மட்டும் கருவி கிடையாதுங்க. அவங்களுக்கு புத்தகம், பேனா, நோடு எழுதுறதுக்குரிய நோட்டு இதுக்கு மட்டுமே கருவி கிடையாதுங்க. அவங்களுக்கு இசைக்கருவிகள் இருக்கு. அது இசைக்கருவிகள்ல தோல், கம்பி, காற்று வாத்திய கருவிகள்லாம் இருக்கு. ஓவிய கருவி இருக்கு. சிற்ப கருவிகள் இருக்கு. தொழிற்கருவிகள் இருக்கு. ஏங்க தன்னோட உடம்பையே கருவியாக்கக்கூடிய திறமை, நடிப்பு, நடனம், பேச்சு, கற்ற பாட்டு, தற்காப்பு, இந்த மாதிரி யோகா, உடற்பயிற்சி, விளையாட்டு இதெல்லாம் உங்களுக்கு தன்னோட உடம்பையே கருவியாக்கக்கூடிய இருக்குங்க. இந்த மாதிரி கல்வி முறையை தாங்க நம்ம வரவேற்கிறோம். அனைத்து துறை விளையாட்டு கருவிகளையும் நம்ம அவங்க திறனா பயன்படுத்துறது மாதிரி, நோட்டு புத்தகத்தை மட்டும் பயன்படுத்துறது மாதிரி இல்லாம இந்த மாதிரி எல்லா கருவிகளையும் நம்ம திறமையா பயன்படுத்துறது மூலமா அவங்களோட கல்வி தரத்தை மேம்படுத்த முடியுங்க. இது போக ஒவ்வொரு கல்வி நிலையத்திலையுமே ஒரு ஆசிரியர்கள் 10 ஆசிரியர்கள் இருக்காங்க அப்படின்னா குறைஞ்சது 10 ஆசிரியருக்கோ இல்லை ஒரு 5 ஆசிரியருக்கோ ஒரு சைக்காலஜிஸ்ட் ப்ளஸ் ஒரு சைக்காட்ரிஸ்ட் கண்டிப்பா எல்லா கல்வி நிலையங்கள்லையும் இருக்கணுங்க. அவங்க எப்பயுமே மாணவர்களை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பதன் மூலமா ஒவ்வொரு மாணவரோட தனித்தன்மை, அவங்களோட எதிர்காலத்துக்கு எப்படி அவங்கள கொண்டு போறது அப்படின்றத இந்த சைக்காலஜிஸ்ட் மூலமா அவங்களோட சிறப்பான எதிர்காலத்துக்கு நம்ம எல்லா வகையிலையும் அவங்கள நம்ம பாதுகாப்பா கண்காணிச்சுக்கிட்டு அவங்களோட முன்னேற்றத்துக்கு அரசு எல்லா வகையான நடவடிக்கையும் இவங்க மூலமா எடுத்து அவங்கள பெரிய மனிதர்கள் ஆக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க. ஒவ்வொருத்தரோட பொறுப்பும் அதாங்க.